வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மகள் வீடு. கதைக்குள்ள போலாமா? அந்த பெரிய பட்டு ஜவுளி கடையில் வியாபாரம் ஜோராக நடந்து கொண்டிருக்க, அங்கு புடவைகள் வாங்க வரும் அனைவருக்கும் முகம் சுளிக்காமல் அந்த புடவையின் தரத்தை பற்றி பொறுமையாகவும் நிதானமாகவும் கூறிக்கொண்டிருந்தார் சோமநாதன். அவர் கூறும் விதத்திலேயே அனைத்து பெண்களுக்கும் பிடித்துவிட, ஒரு புடவை வாங்க வருபவர்களும் 2, 3 என்று பேரம் பேசாமல் வாங்கி சென்று கொண்டிருந்தனர். மணி 1 அப்பொழுதுதான் ஒரு வியாபாரத்தை முடித்த சோமநாதன் துணிகளை எடுத்து அழகாக அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார். அவரிடம் வந்த ராமமூர்த்தி, என்னப்பா வேலை முடிஞ்சுதா, சாப்பிட போலாமா என்றார் சோமநாதனுடன் சேர்ந்து துணிகளை அடுக்கி கொண்டு. வந்துட்டப்பா, இதை அடுக்கி வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். பரவாயில்லையே சோமு, வந்த கொஞ்ச நாள்லயே எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்ட. உன்னை விடவா ராமு, நீதான் எங்க சீனியர், உன்கிட்டதான் நான் கத்துக்கிட்டேன் என்று சிரித்த சோமுவை பார்த்து சிரித்து கொண்டிருந்த ராமமூர்த்தி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதுல கத்துக்க என்ன இருக்குது? எந்த தொழில் செஞ்சாலும் அதுல கவனம் இருந்தா நல்ல பேரு தானா கிடைக்குது. சரி, நம்ம தேவகி கண்ணு வந்தா சாப்பிடலையான்னு கேட்கும், சீக்கிரம் வா என்றார். தோ வந்துட்டேன் என்று சோமநாதன் தனது டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு கிளம்ப, ராமமூர்த்தியும் தனது சாப்பாட்டு கொடையை எடுத்துக்கொண்டார். இருவரும் மாடிக்கு செல்ல கதவை திறந்ததும் உள்ளே முதலாளி அறையில் இருந்து வந்த தேவகி அவர்களை பார்த்து புன்னகை செய்தாள். என்னப்பா, இப்பதான் சாப்பிட போறீங்களா என்றால் வாட்சியை பார்த்து கொண்டு. ஆமாம்மா, ஒரு வியாபாரம் இருந்தது, அதுதான் என்ற சோமுவை பார்த்து தேவகி, இருந்தா என்ன, அது யார்கிட்டயாவது விட்டுட்டு போகலாம் இல்ல? ஏன்பா, நான் உங்க 2 பேருக்கும் எத்தனை வாட்டி சொல்றது, 12 மணிக்கே சாப்பிடுங்க, 1 மணிக்கெல்லாம் அந்த மாத்திரையை போடணும்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா என்று அக்கறையாக கோபித்து கொண்டாள். அம்மாடி, தினமும் நாங்க 12 மணிக்கு தானே சாப்பிட போறோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே, பரவாயில்லம்மா என்றார் சோமு. இந்த சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது, நாளையில இருந்து 12 மணிக்கு நானே வெளியில வந்து செக் பண்ணுவேன். சரி, சீக்கிரம் போய் சாப்பிடுங்க என்று புன்னகை செய்தாள் தேவகி. ராமமூர்த்தியும் சோமநாதனும் சிரித்து கொண்டு சரிம்மா என்று கூறிவிட்டு லிப்டை ஓபன் செய்தனர். அது மேலே 3வது அடுக்கில் சென்று நிற்க, அங்கே அழகாக வரிசையாக போட்டப்பட்டிருந்த டேபிள் சேர்களில் முன்வரிசையில் சென்று இருவரும் அமர்ந்தனர். இருப்பா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சோமு சென்று தண்ணீர் எடுத்து வர, இதற்குள் ராமமூர்த்தி டிஃபன் பாக்ஸை திறந்தார். என்னப்பா, தங்கச்சி இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சுதா, வாசனை மணக்குதே என்று ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்த சோமுவை பார்த்த ராமமூர்த்தி, ஆமாம்பா, இந்தா உனக்கும் கொடுத்து விட்டது. ஆமா, நீ என்ன பண்ண? கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு செஞ்சேன், நைட்டே செஞ்சு வச்சுட்டேன், இந்தா இதை ஊத்திக்க என்று தனது டிஃபன் பாக்ஸில் இருந்த குழம்பை ராமமூர்த்திக்கு ஊற்றினார் சோமு. அதை ஒரு வாய் சாப்பிட்ட ராமு, ஆஹா, என்ன அருமையா சமைக்கிற, என் தங்கச்சிக்கு தான் இதை அனுபவிக்க கொடுக்க வைக்காம போயிடுச்சு. ஏன் சோமு, நீயும் எங்க கூட வந்து எங்க ரூம்லயே தங்கிக்கின என்ன, சொன்னா கேட்க மாட்டியா? அட என்னப்பா, நான் என்ன உங்களை விட்டு ரொம்ப தொலைவா இருக்கேன், பக்கத்து வீடு தானே. அதுக்கு இல்ல சோமு, நீயே பாவம் காலையில எழுந்து சமைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எதுக்கு, அதுதான் உன் தங்கை எங்களுக்கு ஒல வைக்கிறா, அதோட உனக்கும் சேர்த்து ஒரு கைப்பிடி அரிசி போட்டு ஆக்க போறா. அதெல்லாம் எதுக்குறாமு, நீங்க 2 பேருன்னா அது வேற விஷயம். என்னைக்காவது முடியலன்னா தங்கச்சி படுத்துக்கும், நீ என்கிட்ட வந்து சாப்பிட்டுப்ப, இல்ல 2 பேரும் வெளியில போய் சாப்பிடுவீங்க. நான் ஒரு தெரிந்துட்டா எனக்காக அது சமைச்சே ஆகணும், அப்ப எரிச்சல் வந்துடுறதா சொல்லு. அதுதான் எனக்கு, என்னைக்காவது உடம்பு முடியலன்னா அங்கதானே வர்றேன் என்று சிரித்து கொண்டே சோமு சாப்பிட, அது சரி என்று ராமமூர்த்தியும் சாப்பிட ஆரம்பித்தார். அவர்கள் மாடிக்கு சென்றதும் தனது அறைக்கு சென்ற தேவகியின் பின்னால் கேஷியர் கனகா செல்ல, மேடம், இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து போட்டுடுங்க என்று ஒரு ஃபைலை எடுத்து வந்து அவள் டேபிள் மேல் வைத்தாள். அதை எடுத்து பிரித்து பார்த்து கொண்டிருந்த தேவகி, இந்த மாசம் லாபம் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கே, வெரி குட் என்றாள். ஆமா மேடம், அதுக்கு காரணம் நம்ம ராமையாவும் சோமையாவும் தான். பா, சின்ன பசங்க கூட இப்படி சுறுசுறுப்பா வேலை பார்க்க மாட்டாங்க, ஆனா அவங்க 2 பேரும் என்னமா கஸ்டமருங்களை பேசியே கரெக்ட் பண்றாங்க மேடம் என்று சிரித்தாள் கனகா. தேவகியின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. தேவகி கையெழுத்து போட்டு கொடுத்த ஃபைலை எடுத்துக்கொண்டு தயங்கி நின்ற கனகாவை பார்த்த தேவகி, என்ன கனகா, சாப்பிட போகல என்றாள். தோ மேடம், கிளம்புறேன். ஆனா மேடம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா என்றாள் தயக்கத்தோடு. தாராளமா கேட்கலாம், அதுக்கு எதுக்கு தயங்கிக்கிட்டு, இப்படி உட்காருங்க என்று எதிர் சீட்டை காண்பித்தாள் தேவகி.
அதில் அமர்ந்த கனகா, மேடம், நீங்க இங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் நிறைய சலுகைகள் கொடுக்குறீங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறீங்க, எல்லார்கிட்டயும் அன்பா அக்கறையா பழகுறீங்க, வேலைக்காரங்களை உங்க குடும்பத்துல ஒருத்தரா பாத்துக்கிறீங்க. அவ்வளவு எதுக்கு இங்க இருக்கிற சேல்ஸ்மேன்ங்க கூட உட்காந்துதான் துணிகளை எடுத்து காட்டணும்னு அதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஆமா, இதுல என்ன இருக்கு கனகா, இது நம்ம கடையில எப்பவும் இருக்கிறது தானே என்றாள் தேவகி சாதாரணமாக. ஆமா மேடம், நான் அதை பத்தி சொல்ல வரல. நீங்க எங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு கண்டிப்போட இருக்கீங்களோ அதே போல அக்கறையாவும் இருக்கீங்க. ஆனா சோமையா ராமமூர்த்தி ஐயா அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் நீங்க கண்டிப்பா நடந்துக்கிறது இல்ல. அவங்கள ரொம்பவே பாசமா கவனிச்சுக்கிறீங்க. ஆனா அவங்களும் அது போல நல்லா வேலை பாக்குறாங்க தான். ஆனாலும் அவங்கள பார்த்தா அவங்க முகத்துல ஒரு மாறுதல் ஏற்படுது. அது ஏன் மேடம்? அவங்க யாரு என்றால் சந்தேகமாக. கனகா, நீங்க இங்க புதுசா வந்த ஸ்டாஃப்ன்றதால உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. அந்த ராமமூர்த்தி ஐயா இருக்காரே, அவர் எங்க பக்கத்து வீட்டுக்காரரு தான். என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க இருக்கிறது கோயம்பேட்ல ஒரு லக்ஸரி பிளாட் ஆச்சே. அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வசதியானவங்க தானே. அங்க இருக்கிற ஒருத்தர் நம்ம கடையில சேல்ஸ்மேனா வேலை. அவளை பார்த்து சிரித்த தேவகி, ஆமா கனகா, அது ஒரு கதை. இந்த ராமமூர்த்தி ஐயாவும் அவங்க மனைவி கல்யாணி அம்மாவும் மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரே பையன், பேரு குமார். இங்கதான் பெரிய லெதர் கம்பெனி வச்சிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் சாரு, அவங்களும் ரயில்வேல வேலை பாக்குறாங்க தான். அவங்களுக்கு 2 பசங்க. தன்னோட அப்பா கிட்ட இருந்து விவசாய நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அதை வித்து எங்க பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அது நல்லா தான் நடந்துட்டு இருந்தது, நல்ல லாபம். ஒரே வருஷத்துல அவங்க நல்ல வசதியாகிட்டாங்க. அப்பப்ப பிளாட் டே அது இதுன்னு ஏதாவது மீட்டிங் நடக்கும் போது நான் அவங்கள பாப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவா பேசுறது இல்ல. அப்பதான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு இந்த ராமமூர்த்தி ஐயாவும் கல்யாணி அம்மாவும் வந்தாங்க. அன்னையில இருந்து அவங்க எங்க வீட்டுக்கு வர்றது, எங்க மாமனார் மாமியார் கிட்ட பேசுறதுன்னு இருப்பாங்க. அவங்க செஞ்ச சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுன்னு இருப்பாங்க. எங்க மாமியாரும் ஏதாவது செஞ்சா அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருந்த அவங்க முகத்துல கொஞ்ச நாளா ஒரு வாட்டம் தெரிய ஆரம்பிச்சுது. அதை பத்தி நாங்க டக்குன்னு அவங்கள எதுவும் கேட்டுக்கல, அவங்களும் எதுவும் சொல்லிக்கல. ஆனா தினம் தினம் அவங்க வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைங்க நடக்குதுன்றது மட்டும் தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் திடீர்னு அவங்கள காணோன்னு அவங்க மருமக சாரு வந்து எங்களை கேட்டாங்க. ஆனா எங்களுக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியல. 2 நாள் கழிச்சு அவங்க பையனும் மருமகளும் சாதாரணமா வேலைக்கு போகிறதும் வர்றதுன்னு இருந்தாங்க. இவங்கள தேடுற மாதிரி ஒன்னும் தெரியல. அப்பதான் எங்க மாமியாரு சாருக்கிட்ட போய் கல்யாணி அம்மா வந்துட்டாங்களான்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த பொம்பளை டக்குன்னு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுச்சுன்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அப்பதான் சந்தேகம் வந்தது. அன்னைக்கு எங்க பொண்ணுக்கு பிறந்த நாள்னு நாங்க கோவிலுக்கு போனோம். அங்க மண்டபத்துல ராம ஐயாவையும் கல்யாணி அம்மாவையும் பார்த்து பதறிட்டோம். அவங்க கிட்ட போய் என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்துட்டீங்கன்னு கேட்டோம். அப்ப அவங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு மனசே பதறிடுச்சு என்றாள் தேவகி. அம்மா, என்ன இது? எதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்களை காணாம என்று தேவகி கூறுவதற்குள், அங்க யாரும் கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க ராசாத்தி என்றார் ராமமூர்த்தி விரக்தியாக. ஐயா, ஆமாமா, எங்களை பத்தி அவங்க கவலைப்பட இனி எங்க கிட்ட என்ன இருக்கு சொல்லு? இருந்த விவசாய பூமியை வித்து எடுத்துட்டு வந்து இங்க வியாபாரம் ஆரம்பிச்சுட்டான். அந்த ஒத்த வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டான். இனிமேல் அங்க எங்களுக்கு பொழைக்க எதுவும் இல்லைன்னு இவங்கள அண்டி வந்தோம். ஆனா இங்க வந்ததும் எங்க மருமக சுயரூபம் என்னன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் என்று கண்ணீர் வடித்தார் ராமமூர்த்தி. ஐயா, என்ன சொல்றீங்க என்றான் தேவகியின் கணவன் பாபு. ஆமா தம்பி, எங்களுக்கு இருந்த ஒத்த பிள்ளைய நம்பி இனி அவன்தான் நமக்குன்னு வந்த எங்களை 1 மாசம் நல்லா தான் பார்த்தாங்க, எங்க மகனும் மருமகளும். அதுக்கப்புறம் போக போகதான் எங்களுக்கு கொடுமை ஆரம்பமாச்சு. நாங்க எங்கேயும் வெளியில போக கூடாது, அக்கம் பக்கத்துல பேசக்கூடாது, இப்படி பல கட்டுப்பாட்டோட ஆரம்பிச்சா என் மருமக. நானும் சரி, வீட்டுல நம்மளால எதுக்கு பிரச்சனைன்னு பேசாம இருந்துட்டேன். மாசம் 1 நாள் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் கோவிலுக்கு போவேன், அவ்வளவுதான். அதாவது பரவாயில்ல, தோ இவருக்கு சுகர் இருக்கு, வேளா வேலைக்கு மருந்து சாப்பிடணும், இல்லைன்னா மயக்கம் வந்துடும். வெறும் வயிற்றுல மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் படிச்சு படிச்சு சொல்லியிருக்காரு. நானும் அதே போல ஏதோ ஒண்ணு செஞ்சு அவருக்கு சரியான நேரத்துல வச்சுடுவேன். ஆனா இங்க வந்ததுல இருந்து எங்க மருமக என்ன சமையல் கட்டுக்கே விடுறது இல்ல. அவளும் எங்களுக்குன்னு சேர்த்து சமைக்கிறது இல்ல.
அவங்க எடுத்துக்கிட்டு போன மிச்சம் மீதியை வச்சுட்டு போவா. அது எங்களுக்கு பத்துறது இல்ல. சரி நானாவது ஏதாவது செஞ்சுக்கலான்னு போய் ஏதாவது செஞ்சா பிள்ளைப்புன்னு சண்டைக்கு வந்துடுவா. சாயங்காலத்துல இவருக்கு பசி வந்துடும். அப்ப ஏதாவது நொறுக்கு தீனி கடிச்சுக்கிட்டு கிடப்பாரு. ஊர்ல இருக்கும் போது நான் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். ஆனா இங்க அதுக்கு வழியிலன்னு தான் என் மகன் கிட்ட ஏதாவது வாங்கியாந்து போடுடான்னு சொல்வேன். எதுக்கு தண்ட செலவுன்னு அதையும் வாங்கியாந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவா என் மருமக. வர வர எங்களுக்கு அங்க இருக்க பிடிக்காம போயிடுச்சு. தம்பி, ஜெயில விட கொடுமையா நாங்க அங்க அனுபவிக்க ஆரம்பிச்சோம்ப்பா. எங்கேயாவது போயிடலான்னு நாங்க எத்தனையோ நாள் நினைச்சு கிளம்பிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் என் பேர பசங்க எங்களை விடாதுங்க. அதுங்க முகத்தை பார்த்து அமைதியாகிட்டோம். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி என் மருமக பேசின பேச்ச கேட்டதும் இனி அங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் என்றாள் கல்யாணி கண்கள் கலங்க. அப்படி என்ன அவங்க பேசினாங்கம்மா என்றாள் தேவகி அவள் கைகளை பிடித்து கொண்டு. அன்னைக்கு பௌர்ணமி என்றதால நான் எப்பவும் போல கோயிலுக்கு கிளம்பினேன். இவரை கூப்பிட்டா எனக்கு முடியல, நான் வரலன்னு சொல்லிட்டாரு. சரின்னு என் மருமக கிட்ட போய் நான் கோவிலுக்கு போறேன், இன்னைக்கு பௌர்ணமி பூஜை இருக்கு, நான் வர நேரமாகும், மாமாக்கு 2 சப்பாத்தி செஞ்சு பொழுதோட குடுத்துட்டுமா, அவருக்கு மேலுக்கு முடியலையா, மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கட்டும்னு சொன்னேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால அவ டிவி பார்த்துட்டு இருந்தா. நான் சொன்னதை கேட்டு தலைய ஆட்டினா. நானும் அவ கொடுப்பான்னு நம்பி கோவிலுக்கு போயிட்டேன். ஆனா திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க யாரும் வீட்டுல இல்ல. ஏதோ அவங்க ஃப்ரெண்டுங்க படத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு கிளம்பி போயிட்டாங்களாம். இருந்த சாப்பாட்டெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் பசி மயக்கத்துல கிடந்தாரு. ரொம்ப தளர்ந்துட்டு இருந்த இவரை பார்த்ததும் எனக்கு மனசுல கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. கடகடன்னு உள்ள போய் 2 சப்பாத்திய செஞ்சு அவருக்கு கொடுத்தேன். ராத்திரி என் மருமக வந்ததும், ஏம்மா உன்னால மாமாக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்க முடியலனா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, நான் அப்பவே அவருக்கு செஞ்சு வச்சுட்டு போயிருப்பேன் இல்ல, இருந்த சாப்பாட்டெல்லாம் நீங்க சாப்பிட்டு அவருக்கு எதுவும் வைக்காம போயிட்டீங்களேன்னு கேட்டேன். அவ்வளவுதான் என் மருமக அன்னைக்கு ருத்ரதாண்டம் ஆடிட்டா. இதோ பாருங்க, நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? எப்ப பாரு அது செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு ஆர்டர் போடுறீங்க. இப்ப என்ன ஒருவேளை சாப்பிடலன்னா உங்க வீட்டுக்காரர் செத்தா போயிட்டாரு என்றாள் சாரு ஆவேசமாக. சாரு, என்னம்மா இது இப்படி பேசுற? வீட்டுக்கு பெரியவரு, கொஞ்சமாவது மரியாதையா பேசு. ஆமா, அப்படியே கோடி கோடியா சம்பாதிச்சு கொட்டாரு பாருங்க, மரியாதை கொடுக்க. அவரு சம்பாதிச்சு கொடுத்த நிலத்தை வச்சுதானே இன்னைக்கு உன் புருஷன் தொழில் பண்றான் என்ற கல்யாணியை பார்த்த ராமமூர்த்தி, கல்யாணி பேசாம இரு, எதுக்கு இப்படி பேசுற? உனக்கு ஏற்கனவே பிபி இருக்கு, சொன்னா கேளுமா என்றார் பரிதாபமாக. இதற்குள் அங்கு ஓடி வந்த குமார், அடடடடா என்ன இது, ராத்திரியில நிம்மதியா தூங்க கூட விடாம. அம்மா என்னம்மா என்னாச்சு? நாங்களே இப்பதான் படத்துக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்கோம், இப்ப என்ன உங்க பிரச்சனை என்றான் சலிப்போடு. உங்க அப்பாக்கு நான் சமைச்சு வச்சுட்டு போகலையாம், அதுதான் உங்க அம்மாக்கு கோபம். இல்லடா குமார், உங்க அப்பாக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, அதுல. ஆமா போதும், அவ்வளவு அப்பா மேல அக்கறை இருக்கிறவங்க நீங்க இருந்து அப்பாக்கு சமைச்சு கொடுங்களேன். பாவம், அவளே காலையில போனா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரா, அவ மட்டும் சும்மாவா இருக்கிறா? அவகிட்ட இப்ப பாரு வம்பு பண்ணிக்கிட்டு. டேய், நான் என்னடா வம்பு பண்ண? நான் சமைக்கிறேன்னு சொன்னா அவதான் விட மாட்டேன்றா. ஆமா, உங்களுக்கு கண்ணு தெரியாம ஒண்ணும் தெரியாம எல்லா பொருளையும் வீணாக்குறீங்க. நாங்களே மாசம் ஆனா லோனை கட்டவும் அதை கட்டவும் இதை கட்டவும்னு அவசப்படுறோம், இதுல இந்த தண்ட செலவு வேறையா என்றாள் சாரு. அம்மாடி, உங்க அத்தை ஏதோ தெரியாம சொல்லிட்டா, விடுமா என்றார் ராமமூர்த்தி மூச்சு வாங்க. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதுல அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா? எல்லாம் உங்களால தான். வயசான காலத்துல எங்காவது போய் தொலையாம எங்க கழுத்தை அறுக்கிறது என்று கத்தி கொண்டு உள்ளே சென்றாள் சாரு. அம்மா, எல்லாம் உங்களாலதான், பாருங்க அவ கோச்சிட்டு போறா. சே, மத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? தொல்லைங்க என்று சலித்து கொண்டு சாரு சாரு என்றால் பின்னால் ஓடிய தனது மகனை பார்த்து கொண்டு சிலையாக நின்றனர் கல்யாணியும் ராமமூர்த்தியும். அதுதாம்மா, எங்களை தொல்லையா நினைக்கிற அவங்களை விட்டு நாங்க வந்துட்டோம். சுதந்திரமே இல்லாம ஒரு அடிமையா அந்த பங்களால வாழறதை விட அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் சுதந்திரமா எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழலான்னு வந்துட்டோம்மா என்றார் ராமூர்த்தி. சற்று நேரம் அவர்களை பார்த்து கொண்டிருந்த தேவகியும் பாபுவும் கண்களால் பேசிக்கொள்ள இருவருடைய கருத்துக்களும் ஒத்து போனது என்பதை நிரூபிக்கும் வண்ணம், ஐயா, மாம்பழத்துல எங்களுக்கு சொந்தமான வீடு இருக்கு, அது லைன் வீடு தான்.
அதுலலாம் எங்க கடையில வேலை பாக்குறவங்களுக்கு நாங்க தங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அதுல 2 வீடு காலியா இருக்கு. நீங்க அங்க ஒரு வீட்டுல தங்கிக்கலாம் என்றாள் தேவகி. கல்யாணி ராமமூர்த்தியின் முகம் மலர்ந்தது. அம்மா, உன்னை பார்த்தா எங்களுக்கு பொன்னில்லாத குறைய தீர்க்க வந்த ராசாத்தியா தெரியுது. ஆனா கண்ணு, இந்த கட்டைங்க உழைச்ச கட்டைங்க. சும்மா சோம்பேறித்தனமா இருக்க எங்களால முடியல. அதுவே ஒரு வியாதியா எங்களுக்கு தோணுது. அதனால எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுத்தா நான் செய்யறேம்மா. அதுல வர்ற வருமானத்தை வச்சு நான் என் பொண்டாட்டிக்கு கௌரவமா கஞ்சி ஊத்துவம்மா என்றார் ராமமூர்த்தி தேவகியின் கைகளை பிடித்து கொண்டு. தேவகியும் பாபுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அதுக்கு என்ன ஐயா, நீங்க எங்க கடையிலேயே வேலை பார்த்துக்கோங்க. மாசம் சம்பளம் கொடுத்துறோம், அந்த வீட்டு வாடகை போக, சரியா என்று சிரித்தான் பாபு. ரொம்ப சந்தோஷம் தம்பி என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு தன் கண்ணில் ஒற்றி கொண்டார் ராமமூர்த்தி. அன்னையிலிருந்து அவங்க பழையபடி ஆரோக்கியமா நிம்மதியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாரம் ஒரு நாள் லீவுல அவங்க வெளியில போக செய்யணும், சந்தோஷமா சுதந்திரமா இருக்காங்க. இப்ப அந்த ஐயாவோட சுகரும் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அவங்க ஆசைப்படி கௌரவமா நிம்மதியா வாழறாங்க. இப்ப அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல. அவங்க வந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த சோம ஐயாவும் வந்தாரு. அவரை சேர்த்து விட்டது கூட ராம ஐயா தான். அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். ஆனா அவரு ஒண்டிக்கட்ட, அவங்க மனைவி இல்லையா. ஆனா இவங்க 3 பேரும் ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க என்று சிரித்தாள் தேவகி. சரி கணக்கா, டைம் ஆகுது, நீங்க போய் சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று எழுந்து கொண்டாள் தேவகி. அன்று இரவு கவலையாக அமர்ந்திருந்த சாருவிடம் வந்த குமார், என்ன சாரு, வர வர நீ ரொம்ப டல்லா இருக்க, உங்க அப்பாவை பத்தி இன்னும் எந்த தகவலும் கிடைக்கலையா என்றான் அமைதியாக. இல்லைங்க, எங்க அண்ணன் கிட்ட நான் எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்துட்டேன். அவன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிக்கிறான். பாவம், எங்க அம்மா கூட இல்லாம எங்க அப்பா எங்களை எப்படிலாம் வளர்த்தாரு தெரியுமா. அந்த வயசான மனுஷனுக்கு ஒருவேளை சோறு போட வக்கில்ல எங்க அண்ணனுக்கு என்று கண்ணீர் வடித்தாள் சாரு. உங்க அப்பா பேசாம எங்கேயாவது வந்திருக்கலாம். உங்க அண்ணி கொடுமை தாங்காம எங்க போனாரோ. சரி படுத்துக்க, நீ இதனால கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்காத. நாம் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் என்றான் குமார். மறுநாள் மாலை ஆபீஸில் இருந்து புறப்பட்டு கொண்டிருந்த சாருவுக்கு அவளது தோழி கல்லா போன் செய்ய அதில் பேசியவள் அதிர்ந்தாள். சற்று நேரத்தில் குமாருக்கு போன் செய்தவள் அதில் பதட்டமாக பேசினாள். என்னங்க என்னங்க, எங்க அப்பாவை மாம்பழத்துல ஒரு ஜவுளி கடையில என் ஃப்ரெண்டு கல்லா பார்த்தாளாம். உடனே எனக்கு போன் பண்ணாங்க. நீங்க சீக்கிரமா வர்றீங்களா, நாம போய் அவரை கூட்டிட்டு வருவோம் என்றாள். அப்படியா, அது எந்த கடை என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? கேட்டங்க, நீங்க வாங்க சீக்கிரம் என்றாள். 1 மணி நேரத்தில் குமார் வர அவனுடன் சென்ற சாரு அந்த ஜவுளி கடையின் முன்பு வண்டியில் இருந்து இறங்கி அதை பார்த்து கொண்டு நின்றாள். என்ன சாரு, இங்க தானே உங்க அப்பா இருக்காருன்னு சொன்ன? ஆமாங்க, ஆனா இது யாரோட கடை தெரியுமா? யாரோடது? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காளே அந்த தேவகி, அவளோடதுதான். அப்படியா, இவ்வளவு பெரிய கடையா அவங்க வச்சிட்டு இருக்காங்க? இது எனக்கு தெரியாதே என்றான் குமார் அந்த கடையை பார்த்து வியந்து கொண்டு. எனக்கு தெரியும், உங்க அம்மா கிட்ட அவங்க மாமியார சொல்லுவாங்க, நான் கேட்டு இருக்கேன் என்றாள். சரி வா. ஆனா உங்க அப்பா இங்க எதுக்கு வந்தாரு என்று கூறிக்கொண்டு அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் குமார். அந்த பிரம்மாண்ட கடையை சுற்றி பார்த்து கொண்டு உள்ளே சென்ற இருவரும் அங்கு சந்தோஷமாக பேசிக்கொண்டு பட்டுப்புடைகளை வாடிக்கையாளர்களுக்கு எடுத்து போட்டு கொண்டிருந்த சோமநாதனை பார்த்து அதிர்ந்தனர். அப்பா என்று அழைத்து கொண்டு சாரு அவரிடம் ஓட அவளை பார்த்த சோமநாதன், கொஞ்சம் இருமா, வேலை இருக்கு, அப்படி உக்காரு, பேசலாம் என்றார் அமைதியாக. அப்பா என்னப்பா என்று சாரு தடுமாற அவர் அவளை திரும்பி கூட பார்க்காமல் அங்கு புடவையை வாங்க வந்தவர்களிடம் சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த தேவகி அவர்களிடம் வர, வாங்க மேடம், வாங்க வாங்க சார், என்ன புடவை வாங்க வந்தீங்களா என்றால் சிரித்த முகத்துடன். இருவரும் அமைதியாக எழுந்து நிற்க, மேடம் இவர் எங்க அப்பா என்றாள் சாரு தடுமாற்றத்துடன். ஓ அப்படியா என்று அவள் சோமநாதனை பார்க்க, இதற்குள் அவர்கள் அருகில் வந்த சோமு, ஆமாமா என்றார் மெதுவாக. அப்பா என்னப்பா, எதுக்கு நீங்க இங்க? முதல்ல நீங்க என் கூட வாங்க என்றாள் சாரு படபடப்பாக. ஆமா மாமா, உங்க பையன் கூட சண்டை போட்டா நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டியது தானே, அதை விட்டுட்டு என்று குமார் முடிப்பதற்குள், எதுக்கு மாப்பிள்ள, உங்க அப்பா அம்மாவை வீட்டை விட்டு துரத்துன மாதிரி என்னையும் துரத்தவா, இல்ல அவங்கள அடிமையா வச்சு அவமானப்படுத்தின மாதிரி
என்ன அவமானப்படுத்தவா என்றார் சோமு அமைதியாக. மாமா, எனக்கு எல்லாம் தெரியும். என் புள்ள என்ன துரத்திட்டான்னு என்ன பொண்ணு வீட்டுக்கு வர சொல்றீங்களே, இவங்கள நீங்க துரத்துனீங்களே, இவர் எந்த பொண்ணு வீட்டுக்கு போவாரு என்று அங்கு வந்து கொண்டிருந்த ராமமூர்த்தியை கை காட்டினார் சோமு. அவரை பார்த்து இருவரும் அதிர்ந்தனர். அப்பா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அம்மா எங்க? நாங்க உங்களை... போதும்பா, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க யாருக்கும் தொல்லையா இருக்க விரும்பல. அதே போல எங்களையும் யாரும் தொல்லை பண்றத நாங்க விரும்பல. சோமு, சீக்கிரம் வா, இன்னைக்கு நாம 3 பேரும் கோயிலுக்கு போகணும். உன் தங்கச்சி சொல்ல சொன்னா. தேவகி கண்ணு கூட நமக்காக கால் டாக்ஸி புக் பண்ணி இருக்கு. சீக்கிரம் கிளம்பு என்றார் ராமமூர்த்தி. சரிப்பா, வா என்று அவர் கையை பிடித்து கொண்டு சோமநாதன் செல்ல, அவர்களை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்த சாருவையும் குமாரையும் பார்த்து தேவகி, கவலைப்படாதீங்க, அவங்க இங்க சுதந்திரமா நிம்மதியா கௌரவமா வாழறாங்க. அவங்களுக்கு இது வேலை செய்யற இடம் இல்ல, தன்னோட மகளோட வீடு என்றால் கம்பீரமாக. இத்துடன் மகள் வீடு கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.